இதோ பாருங்கள், எனக்கு பின்னாடி மழை ஊற்றுறது உங்களுக்கு தெரியுதா ஓட்லேருந்து? இப்போ வந்து மாசி மாதம் முடிய போகுதுன்னு 4 நாளில் பங்குனி பிறக்க போகுது இல்லையா? அதாவது எல்லா நல்ல விஷயங்களிலும் ஒரு கெட்ட விஷயம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் தான் மழையிலையும் ஒரு கெட்ட விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மழையில் என்ன கெட்ட விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா இது வந்து என்ன மாதம்னு கேட்டால் மாசி மாதம். பொதுவாக தை மாதம், தை மாசி பங்குனி இந்த 3 மாதமுமே பார்த்திங்கன்னா அறுவடைக்கு உரிய மாதம். நெல்லாகட்டும் மற்ற பயிர்களாகட்டும். இதுக்கப்புறம் இது ஒரு மாதம் பங்குனி மாதம் கொள்ளையை சும்மா விட்ருவாங்க. மோட்ரு இருக்கிறவங்க உளுந்து வச்சு விட்ருவாங்க ஒரு 2 மாதம். அப்புறம் திரும்பி வைகாசி ஆனியில் ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு வைகாசி ஆனியில் ஏதாவது அந்த குருவை அறுத்துட்டு ஆடி. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை சீசன். அதுவும் இன்றைக்கி விருதாசலத்தில் தேர் எங்களுக்கு மாசி மக திருவிழா. இன்றைக்கி தேர் 9ஆம் திருஷா. இந்த உலகத்து ஜனனும் இந்த நருளுன்னு சொல்லுவாங்க, உலகத்து நருளுன்னு சொல்லுவாங்க. உலகத்து ஜனங்க எங்கள் ஊர் சுற்றுவட்டம் பூரா இங்கே தான் வந்திருப்பாங்க தேர் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஜனங்களுக்கு இது ஒரு இடையூறு. தேர் இழுத்து முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 9 மணிக்கு தான் தேர் இழுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா கொல்லையில் நெல் எடுத்துகிட்டு கூட கட்டை போட்டுட்டு கூட இங்கே வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் ஒரு மழை பெஞ்சுது, இது 2வது மழை. இப்போ அந்த நெல்லெல்லாம் என்ன ஆகிடும், கட்டு கிடக்குது இல்லையா? களத்துலேயே சில பேர் நம்பி நெல் போட்டு வச்சுருப்பாங்க, வெய்ய நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதெல்லாம் என்ன ஆகிடும், முளைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். மழை நனைஞ்சிதுன்னா அந்த நெல் இப்போ சில பேர் ஈரப்பதம் கரெக்டான ஈரப்பதத்தில் இதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வச்சுருப்பாங்க, கொள்முதல் கொடுக்கறதுக்கு. அதுவும் வந்து அந்த ஈரப்பதம் தவறிடும், திரும்பி காய வைக்கணும். மழை நனைஞ்சி பயிர்கள் வீணாக போயிடும். அந்த வைக்கோல் இருக்கு இல்லையா, நெல்லை அடிச்சுக்கிட்டு வைக்கோலை போட்டிருப்பாங்க பாருங்கள் அசால்ட்டாக. அந்த வைக்கோல் பூரா நசனாகி பூசானம் ஊற்றுரும். மாட்டுக்கு திண்ணி கிடைக்காது இல்லையா? அப்போ இந்த மழை கெடுக்கிற மழை தானே. அதனால் எல்லா நல்ல விஷயத்துலேயும் ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்ற மாதிரி இந்த மழையிலையும் அது பெய்கிற காலம் பொறுத்து தான். பருவம் தப்பி மழை பெஞ்சதுன்னா அது கெடுதல். விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய நஷ்டம். இதை விட போன வாரத்தில் ஒரு நாள் மழை பெஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தாண்டிட்டா சாவடிக்கு போவோம் அந்த ஏரியா சொல்லுவாங்க. அந்த ஏரியா பூராவும் பச்சை கல் அறுத்து மண் வைப்பாங்க. சூளை அந்த ஏரியா பூரா 4-5 சூளை பச்சை கல் அறுத்து வச்சுருப்பாங்க இல்லையா? ஒருத்தவங்க 2 லட்சம் கல் 3 லட்சம் கல் மொத்தமாக அறுத்து 4-5 மாதத்து பச்சை கல்லெல்லாம் அப்படியே அடிக்க வச்சுருந்தாங்க பாருங்கள் திறந்த வெளியில். பூரா அப்படியே நடு ராத்திரியில் மழை பெஞ்சுது. காலையில் வந்து பார்த்தா பூரா அப்படியே மண்ணு அப்படியே பாம்பு புத்து மாரி அப்படியே உட்காந்துருச்சுங்க. ஜனங்கள்லாம் அழுதாங்க. எங்கள் 4 மாதம் உழைப்பு கல்லை எண்ணி கொடுத்தா தானே அவங்க காசு வருவாங்க சூளைக்காரங்க. எல்லா கல்லும் வந்து அப்படியே குழன்னு மண்ணாக போயிடுச்சு பச்சை கல். இப்போ என்ன செய்வாங்க பாருங்கள். ஏழைகளோட வயிற்றில் அடிக்கிற மழை இது, கெட்ட மழை, பருவம் தப்பிய மழை இது. நம்ம டவுனில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு அப்பா இந்த வெயிலுக்கு இதமாக இருக்கும் இந்த மழைன்னு சொல்லுவோம். யோசிச்சு பாருங்கள், நமக்கு நன்மையாக தெரியாத அடுத்தவங்களுக்கு கெடுதலாக தெரியுதா இல்லையா? இதை போல் தான் ஒவ்வொரு விஷயமே. எல்லாருக்கும் ஒரு பொருள் வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரே பார்வையாக இருக்காது. அதனுடைய சிந்தனையை வைத்து அது பார்வை மாறுபடும். நான் சொல்கிறது உங்களுக்குலாம் புரியுதா?